அடுத்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், சின்சியராக கவனிங்க. ஸோ தட் இந்த கேன்சர் அப்படிங்கிற பிரச்சனை உங்கள் யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய மனமார்ந்த ப்ரேயர். நீங்கள் எல்லாருமே ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரோல்ஸை ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக அம்மாவாக இருப்பீங்க நீங்கள். ஸோ குழந்தைங்கள பார்ப்பீங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க, அப்படியே எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நீங்கள் சாப்பிட போவீங்க. அதே மாதிரி தான் ஹஸ்பண்டாக இருந்தீங்கன்னா அப்பாவாக இருப்பீங்க, உழைச்சி கொட்டுவீங்க, எமோஷ்னலாக பைண்ட் ஆகிருப்பீங்க. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செய்து டிட்டாச் ஆகுங்க. நான் உங்களோட டியூட்டி பண்ணுங்கள், பட் ஆனால் உங்களை மதிங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். செல்ஃப் கேரை என்றைக்கு நம்ம விடுறோமோ அப்போ நமக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது.